வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். குஜராத் கலவரம் குறித்து மறு விசாரணை கோரிய மனு தள்ளுபடி. உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்க மறுப்பு. தமிழக டிஜிபி ராமானுஜத்தை மாற்ற கோரிய வழக்கு. திமுகவின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவு. ஒத்திவைக்கப்பட்ட மிசோரம் தேர்தலில் விறுவிறுப்பு. புறக்கணிப்பு அழைப்பை ஏற்க மறுத்து மக்கள் ஆர்வமுடன் ஓட்டுப்பதிவு. விரிவான செய்திகள். குஜராத் கலவரம் குறித்து புதிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தொடரப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்க மறுத்துவிட்டது. குஜராத்தில் 2002ஆம் ஆண்டு நடந்த கலவரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டது. குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி கலவரத்தை தூண்டிவிட்டதற்கான ஆதாரம் இல்லை என்று கடந்த 2012ஆம் ஆண்டில் சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கை அளித்தது. இந்நிலையில் மோடியை நிரபராதி என்று கூறும் சிறப்பு புலனாய்வு குழுவின் முடிவை எதிர்த்தும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட புதிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து குஜராத் கலவரம் குறித்து விசாரிக்க கோரியும் வக்கீல் ஃபாத்திமா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை நீதிபதிகள் HL தாட்டு, SA பாப்தே ஆகியோரை கொண்ட பெஞ்ச் விசாரித்தது. இந்த கட்டத்தில் புதிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைப்பது சரியாக இருக்காது என்று கூறி மனுவை விசாரணைக்கு ஏற்க மறுத்துவிட்டனர். இதையடுத்து மனுவை வக்கீல் ஃபாத்திமா திரும்ப பெற்றுக் கொள்வதாக கூறினார். குஜராத் கலவரத்தின் போது குல்பர்க் சொசைட்டியில் 69 பேர் எரித்துக் கொல்லப்பட்டனர். அதில் ஒருவரான காங்கிரஸ் முன்னாள் MP இஷான் ஜப்ரியின் மனைவி ஜாக்கியா ஜப்ரி மோடிக்கு நற்சான்று அளித்த சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கையை எதிர்த்து மனு செய்தார். அதை அகமதாபாத் மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றம் கடந்த ஆண்டு டிசம்பரில் தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக டிஜிபி ராமானுஜத்தை அப்பொறுப்பிலிருந்து மாற்ற வேண்டும் என்ற திமுக தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற பிறகும் பணி நீட்டிப்பு பெற்ற போலீஸ் அதிகாரிகளை தேர்தல் தொடர்பான பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் இதற்கு மாறாக பணி ஓய்வு பெற்ற தமிழக டிஜிபி ராமானுஜம் அதே பணியில் நீடிப்பதாகவும், எனவே அப்பதவியில் அவர் நீடிக்க அனுமதிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தி திமுக சார்பில் அக்கட்சியின் MP TKS இளங்கோவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தேர்தல் பணிக்கான டிஜிபியாக அனுப் ஜெய்ஸ்வால் நியமிக்கப்பட்ட பிறகும் டிஜிபி பதவியில் ராமானுஜம் நீடிப்பது தவறு என்றும் வழக்கில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வழக்கு தற்காலிக தலைமை நீதிபதி சதீஷ் அக்னிஹோத்ரி, நீதிபதி சுந்தரேஷ் ஆகியோரை கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. தேர்தல் பணிகளோடு சட்டம் ஒழுங்கு பணிகளையும் புதிய டிஜிபியே கவனிப்பார் என்றும், ராமானுஜத்துக்கு எந்த பணியும் ஒதுக்கவில்லை என்றும் தேர்தல் கமிஷன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து மனுதாரர் தவறாக புரிந்து கொண்டு இவ்வழக்கை தொடர்ந்திருப்பதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்து வெள்ளியன்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தேர்தலுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அனுப் ஜெய்ஸ்வால் என்ற காவல்துறை இயக்குநரின் நிர்வாகத்தில் ராமானுஜம் தலையிடுவார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி இதில் எந்த விதிமுறை மீறல்களும் நேர்ந்துவிடவில்லை என்று நீதியரசர்கள் தங்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பளித்துள்ளது. மிசோராம் லோக்சபா தொகுதி தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் ஓட்டளித்தனர். வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மிசோரமில் கடந்த 9ஆம் தேதியன்று 2வது கட்ட லோக்சபா தேர்தலின் போது வாக்குப்பதிவு நடக்கவிருந்தது. முன்னதாக 3 நாள் முழு அடைப்பு போராட்டம் நடத்த தொண்டு நிறுவனங்கள் அழைப்பு விடுத்திருந்ததால் ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. அதன்படி மிசோராமில் உள்ள ஒரே ஒரு லோக்சபா தொகுதிக்கு வெள்ளியன்று தேர்தல் நடந்தது. தேர்தலை புறக்கணிக்க சில அமைப்புகள் அழைப்பு விடுத்த போதும் மக்கள் ஆர்வத்துடன் வந்து ஓட்டு போட்டனர். தலைநகர் ஐசாலில் காலை 7 மணிக்கு முன்னதாகவே நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்தனர். ஆளும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரும் தற்போதைய MPயுமான CL ரோவலா தெற்கு ஐசாலில் ஓட்டளித்தார். அவருக்கு எதிராக போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ரோமாவியா ராய்ட் கிழக்கு ஐசாலில் ஓட்டு போட்டார். மிசோ தேசிய முன்னணி, பாரதிய ஜனதா உள்ளிட்ட மிசோரமில் செயல்படும் 8 எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ள ஐக்கிய ஜனநாயக கூட்டணி சுயேட்சை வேட்பாளர் ரோமாவியாவுக்கு ஆதரவளித்துள்ளது. மிசோரமில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,02,189 ஆகும். இதில் பெண்களின் எண்ணிக்கை 3,55,954. குரூப் 1 பதவிக்கான சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு கலந்தாய்வில் கலந்து கொண்டவர்களுக்கு தரவரிசை அடிப்படையில் பணி ஒதுக்கீட்டு உத்தரவு வழங்கப்பட்டது. துணை ஆட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், உதவி ஆணையர், வணிக வரிகள், மாவட்ட பதிவாளர், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட 25 காலி பணியிடங்களுக்கு கடந்த 2012ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி TNPSC குரூப் 1 தேர்வு நடந்தது. இதில் 1,33,282 பேர் தேர்வு எழுதினர். இத்தேர்வில் வெற்றி பெற்று நேர்முக தேர்வு வரை வந்த 60 பேரில் தேர்வான 25 பேர்
பேரில் தரவரிசை அடிப்படையில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தலைவர் நவநீத கிருஷ்ணன் பணி ஒதுக்கீட்டாணை வழங்கினார். தொகுதி 1 அதாவது குரூப் 1 தேர்வு நடத்தி முடிவுகள் வெளியிடப்பட்டு இந்த 25 காலி பணியிடங்களுக்கான தேர்வு கலந்தாய்வு நடைபெற்று அதில் முதல் 3 தேர்வர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். மிகவும் மகிழ்ச்சியுடன் அறிமுகப்படுத்துகிறேன். இப்பொழுது முதலாவதாக வந்த தேர்வர் பெயர் திருமதி பி டீனா குமாரி, பிடெக் படித்தவர்கள். இதுல ஃபர்ஸ்ட் ரேங்கா வந்து துணை ஆட்சியர் பதவியை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். என் தாய், தந்தை, என் கணவர் திரு ராஜசரவணன் அனைவருக்கும் நன்றி. அடுத்து 2வது ரேங்க் திருமதி பி கீதா பிரியா, பிஏ எம்பிஏ. நான் சூஸ் பண்ண போஸ்ட் வந்து துணை ஆட்சியர், அதாவது டெப்டி கலெக்டர். ஒவ்வொரு குரூப் 1 ஆஸ்பிரண்ட்டும் வந்து கனவு கண்டு படிக்கிறது வந்து இந்த போஸ்ட்டுக்கு வரணுன்றதுதான். அஃப்கோர்ஸ் இது வந்தது வந்து எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. இதை வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. 3வது ரேங்க் திருமதி பிஆர் ராஷ்மி, பிபிடி எம்பிஏ. குரூப் 1 எக்ஸாம்ல 3rd ரேங்க் வாங்கியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம்லயே பாஸ் பண்ண முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எஞ்சியவர்களுக்கும் பணி ஒதுக்கீட்டாணையை டிஎன்பிஎஸ்சி தலைவர் நவநீத கிருஷ்ணன் வழங்கினார். நாமக்கல்லில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சமீப நாட்களாக நிலவி வந்த கடும் வெப்பம் குறைந்தது. தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக கடும் வெயிலால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். நாமக்கல்லில் 100 டிகிரிக்கு மேல் வெயிலின் தாக்கம் இருந்ததால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் வியாழனன்று மாலை பலத்த காற்றுடன் நாமக்கல், கொல்லிமலை, சேந்தமங்கலம் போன்ற பகுதிகளில் கனமழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. சாலையில் சாக்கடையுடன் மழைநீர் கலந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். பல இடங்களில் வெள்ள நீர் வீட்டிற்குள் புகுந்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மழை பெஞ்சிருக்குங்க. இந்த மழை பெய்யனால பாருங்க, தண்ணி குட்டத்தொழில பாருங்க, ஒரு 50-100 வீடு இருக்குது. 100 வீட்டுல தண்ணி உள்ள பூந்திருக்குது. தண்ணி போகாத மாதிரி மேடு ஒரே சீராக ரோடு போடவில்லை. அதனால மழை தண்ணி போற வழியில எல்லாம் மக்கள், எந்த மக்கள் வண்டியும் போக முடியல, எதுவுமே நடமாட முடியாம ஒரு அவல நிலை இருக்கு. பல மாதங்களுக்கு பின்னர் நாமக்கல்லில் கனமழை பெய்தது அப்பகுதி மக்களுக்கு மகிழ்ச்சியை அளித்தது. மதவாதம், ஊழலை ஒழிக்க மோடி மற்றும் ராகுலை வீழ்த்த வேண்டும் என்று பஞ்சாபில் பிரச்சாரம் செய்த கேஜ்ரிவால் அழைப்பு விடுத்தார். ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் பிரச்சாரம் செய்தார். அவர் பேசுகையில் மதவாதம் மற்றும் ஊழலால் நாடு சீர்கேடு அடைந்து வருவதாக கூறினார். நாட்டிலிருந்து மதவாதம், ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று கூறிய கேஜ்ரிவால், அதேபோல நரேந்திர மோடியையும் ராகுலையும் அவர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் தோற்கடிக்க வேண்டும் என்றும் இதற்கு மக்கள் தங்களது சக்தியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். इस टाइम देश में नरेंद्र मोदी जी को और राहुल गांधी जी को दोनों को हराना जरूरी है. कांग्रेस और बीजेपी को इस देश में खत्म करना जरूरी है अगर इस देश को भ्रष्टाचार और सांप्रदायिकता से बचाना है तो. டெல்லி முதல்வராக இருந்தபோது பொறுப்புகளை தட்டி கழித்துவிட்டு ஓட்டம் பிடித்ததாக தன் மீது காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூறி வரும் குற்றச்சாட்டுகளை நிராகரித்த கெஜ்ரிவால், கொள்கையின் அடிப்படையிலேயே டெல்லி முதல்வர் பதவியை தான் ராஜினாமா செய்ததாக கூறினார். டெல்லியில் மீண்டும் தேர்தல் நடந்தால் 50 இடங்களை பிடித்து தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைப்போம் என்றும் கெஜ்ரிவால் கூறினார். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் நாடே ரணகளமாகும் என்று திமுக தலைவர் கருணாநிதி அச்சம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அண்ணா திடலில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதி பங்கேற்று புதுச்சேரி திமுக வேட்பாளர் நாஜிமை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். கூட்டத்தில் பேசிய கருணாநிதி, திருமணம் ஆகாதவர் என கூறப்பட்ட பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் மோடிக்கு திருமணமாகிவிட்டது என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இதுபோன்று எத்தனை உண்மைகள் இனி வெளிவருமோ? இதுதான் மோடி வித்தையா என்று கேள்வி எழுப்பினார். நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் நேற்று வரையிலே ஒருவர் கல்யாணமே ஆகாமல் இருந்தார். அவர்தான் இந்திய பிரதமருக்கான வேட்பாளர். இது பத்திரிகைகளை பார்த்தால் அவருக்கு கல்யாணம் ஆகிவிட்டது என்ற செய்தியை வெளியிடுகிறார்கள். இன்றைக்கு மனு தாக்கல் செய்து அந்த மனு வெளியிடப்பட்ட பிறகு மோடிக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது என்ற உண்மையை, இதுவரையிலே ஒழிக்கப்பட்டது ஒரு உண்மையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்தியாவுடைய பிரதமரானால் இன்னும் என்னென்ன உண்மைகள் வெளியிடுவோம் நமக்கு தெரியாது. மோடி வித்தை என்பார்களே, இந்த மோடி வித்தைக்கு இதுதான் புரிதலும் என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது. மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் நாடே ரணகளமாகி கலவர பூமியாகும் என்றும் கருணாநிதி அச்சம் தெரிவித்தார். பாபர் மசூதிக்கு வந்த ஆபத்து இனியும் நம்முடைய நாட்டில் இருக்கின்ற மசூதிகளுக்கு வரலாமா
வந்தால் ஒரு வாபக தொகுதியோடு அல்ல, அது நாட்டிலே உள்ள எல்லா வாபக தொகுதியையும் தாக்கி அந்த தாக்குதலின் காரணமாக நாடே ரணகலமாக நிலை ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் அமைதி இல்லாத அமளி நிறைந்த ஆட்டம் போடுகின்ற ஜாதி அடிகளுடைய கூட்டத்தால் நாம் மீண்டும் அடிமைப்படுவோம். சோனியாவை பிரதமராக்க தான் மேற்கொண்ட முயற்சிகளை விரிவாக விளக்கிய கருணாநிதி இத்தேர்தலில் மதசார்பற்ற ஆட்சி அமைக்க வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முன்னதாக விழுப்புரத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் கடும் வெயிலில் சில நிமிடங்கள் கருணாநிதி பிரச்சாரம் செய்தார். விழுப்புரம் தொகுதி வேட்பாளர் முத்தையன், கள்ளக்குறிச்சி மணிமாறன், ஆரணி சிவானந்தம் ஆகியோரை ஆதரித்து பேசிய கருணாநிதி இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பை உணர்ந்து மக்கள் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மக்களின் எதிர்கால திட்டங்களுக்கு மதிப்பளிக்கும் கட்சியாக திமுக விளங்குவதாகவும் அதற்கு மக்கள் ஓட்டளிக்க வேண்டும் என்றும் கருணாநிதி கேட்டுக் கொண்டார். மீனவர்களை பாதுகாக்க முன்வராத தமிழக அரசு வெறும் கடிதங்களை மட்டும் எழுதி வருவதாக விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். நாகை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணனை ஆதரித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருவாரூர் கீழ வீதியில் நடந்த பிரச்சாரத்தின் போது பேசிய விஜயகாந்த், மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள நாகை மாவட்ட மக்களுக்கு தொழில் மேம்பாட்டிற்காக தமிழக அரசு இதுவரை எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும், தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தாக்கும் சம்பவத்தை தடுக்காமல் தமிழக அரசு வெறும் கடிதங்கள் மட்டுமே எழுதி வருவதாகவும் புகார் தெரிவித்தார். காவிரி டெல்டா மாவட்டம் தண்ணீர் இன்றி களை இழந்து காணப்படுகிறது என்று கூறிய விஜயகாந்த், இந்நிலையில் இங்கு மீத்தேன் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முனைப்பு காட்டி வருவதாகவும், மக்கள் எதிர்க்கும் இந்த திட்டம் வருவதற்கு அதிமுக, திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகளும் காரணம் என்று விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். முதல்ல தண்ணி எடுப்பாங்க, தண்ணி எடுத்து முடிச்சாலும் அதுக்கப்புறம் கடல் தண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நிலக்கரி அடுக்கடுக்கு வந்து இதை எடுப்பாங்க. இதை எடுத்தோம்னா என்ன ஆகும், நிலக்கரி மூணு கேஸ் வந்ததுக்கப்புறம் அதான் எடுப்பாங்க. கேஸ் எடுத்து முடிச்சு அப்படி நிலக்கரி எடுத்து பம்பு போட்டு அடிச்சு எல்லாம் எடுத்து முடிச்சோம்னா இந்த நிலங்களை டங்கு ஓட்ட விழுந்ததுக்கப்புறம் எடுத்து குழி விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், அதுதான் எல்லா மக்கள்லாம் தடுக்கிறாங்க. ஆனா ஒப்பந்தம் போட்டவங்க 3 பேர் தான் மக்களே. திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் 3 பேரும் போட்டு நீங்க ஒண்ணும் தெரியாம நடிச்சு மக்களை ஏமாத்துறாங்களே, இவங்களுக்கா நீங்களாம் ஓட்டு போட போறீங்க? கடந்த 40 ஆண்டுகளில் தமிழகம் வறண்டுவிட்ட நிலையில் காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும், தண்ணீரும் மின்சாரமும் கிடைக்க தேசிய ஜனநாயக கூட்டணி வழிவகுக்கும் என்றும் விஜயகாந்த் கூறினார். தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமை அன்று சவரனுக்கு 24 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,224 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,778 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் 46 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 43,645 ரூபாயாக இருந்தது. HIV நோயாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு வழங்குவது தொடர்பான மசோதாவை சட்டமாக்கும் கட்சிக்கு ஆதரவளிக்கப்படும் என்று HIV-யால் பாதிக்கப்பட்ட நலச்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் பரவிய எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய ஆலோசனை மற்றும் மருந்துகள் வழங்குவதற்கு அரசால் டான்சாக்ஸ் என்ற அமைப்பு துவங்கப்பட்டது. இந்த அமைப்பின் மூலம் பலர் பயனடைந்து வரும் நிலையில் HIV நோயாளிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் திட்டங்களும் அரசால் செயல்படுத்தப்பட்டு நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் சமூகத்தில் இந்த நோயாளிகள் மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் புறக்கணிக்கப்படுவதை தடுப்பதற்காக பார்லிமென்டில் மத்திய அரசு புதிய சட்ட மசோதாவை தாக்கல் செய்தது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இதுவரை சட்டமாக்கப்படவில்லை. இந்நிலையில் HIV மசோதாவை சட்டமாக்க நடவடிக்கை மேற்கொள்ளும் அரசியல் கட்சிக்கே தங்களுடைய ஆதரவு என்று HIV உள்ளோர் நலச்சங்க கோவை மாவட்ட தலைவர் மீனாட்சி தெரிவித்தார். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 2.5 மில்லியன் மக்கள் இந்த HIV தொற்றுக்கு ஆளாயிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 2 லட்சம் மக்களுக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறதா கருதப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய குழந்தைகள் 80% குழந்தைகளாவது இருப்பாங்க. இதே அளவுல ஒரு 80% குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தைகளுடைய கல்வி என்ன நிலையில இருக்கு அப்படின்னா பெரிய கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 60% குழந்தைங்க சிங்கிள் பேரண்ட்ஸோடவும் 20% குழந்தைங்க அம்மா அப்பா இல்லாம ஆதரவற்ற குழந்தைகளாகவும் தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த குழந்தைகளுடைய கல்வி நிலை எப்படி இருக்கும்? அப்ப அந்த குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அப்படின்னா எங்களை மாதிரி கூட்டமைப்புகளாவது போராடி அந்த குழந்தைகளுக்கு தடையில்லா ஒரு கல்வியை உருவாக்கி கொடுப்போம்.
இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் HIV-யால் பாதிக்கப்பட்டவர்களின் குழந்தைகளின் கல்வி மற்றும் அவர்களுடைய எதிர்கால வாழ்வு பாதிக்காது என்று மீனாட்சி தெரிவித்தார். சமூகத்துல யார் புறக்கணித்தாலும் அவர்களுக்கு எதிராக HIV பில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவனம் ஆகட்டும் நேக்கோ, அதுக்கப்புறம் தேசிய கூட்டமைப்பு இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த பில்லை கொண்டு வந்தாங்க. 2006 இந்த HIV பில்லுக்காக போராடினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை ஒரு சட்டமா கொண்டு வர முடியல. இன்னைக்கு இந்த HIV பில்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, HIV-யால பாதிக்கப்பட்ட ஒரு நபரை சமூகத்துல யார் புறக்கணித்தாலும் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் கடுங்கால தண்டனையும் அல்லது 10,000 ரூபாய் அபதாரமும் கட்டணும் அப்படிங்கறத அந்த பில்லுல குறிப்பிட்டிருக்கு. பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக 6 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட மசோதாவை தேர்தலுக்கு பின்னர் பொறுப்பேற்கும் அரசு நிறைவேற்றுமா என்று HIV பாதிக்கப்பட்டோர் எதிர்பார்த்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.